ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மீசநல்லூர் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் வேளாண்மை பாடத்தில் இடம்பெற்றிருக்கும் வேளாண்மையின் வகைகளை பற்றி கூற வந்துள்ளனர். அனைவருக்கும் வணக்கம். வேளாண்மை 4 வகைப்படும். தன்னிறைவு வேளாண்மை, வணிக வேளாண்மை, தோட்ட வேளாண்மை, கலப்பு வேளாண்மை. அதை பற்றி நாங்கள் கூறப்போகிறோம். தன்னிறைவு வேளாண்மை. தன்னிறைவு வேளாண்மை என்பது சிறு முழு உற்பத்தியும் குடும்ப நுகர்வுக்கு மட்டுமே பயன்படுகின்றது. இவ்வகை விவசாயம் சிறு மற்றும் குறு விவசாயிகளால் துண்டு துண்டான சிறிய நிலங்களில் மேற்கொள்ளப்படுகின்றது. இங்கு பயிரிடப்படும் பயிர்கள் பெரும்பாலும் உணவு பயிர்களாகும். இந்த விவசாயம் முறை பொதுவாக தொன்மையானது. இதுக்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். யுவா என்பவர் 2 ஏக்கர் அளவு உள்ள துண்டு நிலத்தில் வேளாண்மை செய்து வந்தார். அந்த நிலத்தில் ஒவ்வொரு முறையும் குடும்பத்திற்கு தேவையான தானியங்கள், பருப்பு வகைகள், காய்கறிகளை மட்டுமே பயிரிட்டு வந்தார். வணிக வேளாண்மை முற்றிலும் தன்னிறைவு வேளாண்மைக்கு மாறுபட்டதாகும். இதனின் நோக்கம் சந்தையில் பொருட்களை விற்பனை செய்வதாகும். இவ்வகை வேளாண்மை நவீன கருவிகள் மற்றும் தொழில்நுட்பம் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது. இதற்கு எடுத்துக்காட்டாக இதனை கூறலாம். அசோக் என்பவர் 30 ஏக்கர் அளவில் உள்ள பரந்த நிலப்பரப்பு வைத்திருந்தார். இவரிடம் டிராக்டர், அறுவடை இயந்திரங்கள், மருந்து தெளிப்பான் போன்ற நவீன கருவிகள் இருந்தன. இவரது நிலத்தில் அறுவடை செய்யும் அனைத்து பொருட்களையும் விற்பனை செய்துவிடுவார். தோட்ட வேளாண்மை ஒரு தோட்ட பண்ணையில் ஒன்றை பணப்பயிராக வளர்க்கப்படுவது விற்பனையாகும். எடுத்துக்காட்டு தேயிலை, காபி, ரப்பர். எடுத்துக்காட்டாக இதை கூறலாம். மதீனா நீலகிரியில் வசித்து வருகிறார். அவருக்கு ஒரு தேயிலை தோட்டம் உள்ளது. இங்கு நிறைய தோட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். தோட்டத்தில் விளையும் தேயிலைகளை அரைத்து தீர்த்து தயாரித்து விற்பனை செய்து வருகிறார்கள். கலப்பு வேளாண்மை என்பது பயிர்களை பயிரிடுவது மட்டுமல்லாமல் விலங்குகளையும் வளர்ப்பவர் ஆகும். இதற்கு எடுத்துக்காட்டாக இதை கூறலாம். ஜோசப் என்பவரிடம் 20 ஏக்கர் நிலம் இருந்தது. அந்த நிலத்தில் வேளாண்மை செய்து வந்தார். மேலும் 100 ஆடுகளையும் 75 ஆடுகளையும் அந்த நிலத்தில் வளர்த்து வந்தார். இதனால் இவருக்கு வேளாண்மை மூலமாகவும் கால்நடை மூலமாகவும் வருமானம் வந்தது. நன்றி.